ஹாய் மக்களே! இன்னைக்கு இந்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீக்ல இருந்து பசங்க எல்லாருக்குமே சம்மர் ஹாலிடே ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஹாலிடே ஸ்டார்ட் ஆன கையோட வீட்ல ஃபைட்டுமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 2 பேரும் கொஞ்ச நேரம் சேர்ந்து ப்ளே பண்ணாவே வந்து ஒரே பஞ்சாயத்தா தான் இருக்கு. அப்படி இல்லாட்டினா வெளிய கூட்டு போ சொல்றாங்க. வெளிய வந்து ப்ளே பண்ண கூட்டு போலான்னு பார்த்தா, பயங்கரமா வெயில் அடிக்குது. கொஞ்சம் காத்தடிச்சுச்சு அப்படின்னா ஓகேவா இருக்கு. அதனால நிக்கிய மட்டும் கொஞ்ச நேரம் ப்ளே பண்ண வச்சுட்டு, வீட்டுக்கு வந்ததுமே லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு சிம்பிளா பருப்பு கடைஞ்சிட்டு, கொஞ்சம் பருப்பு ரசமே வச்சிருந்தேன். அது கூடவே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சரி ஃபிஷ் வந்து 65 பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கட் பண்ணி மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கு வந்து கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சில்லி பவுடர், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, பெப்பர் தூள், கொஞ்சமா ரான்ச்சு, கஸ்தூரி மெத்தி, கொஞ்சம் வந்து 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு எக்கு, ஒரு 1/2 லெமனு, தேவையான அளவு சால்ட்டு. இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா சூப்பரா மேரினேட் ஆகி வந்துரும். நான் வந்து ஈவினிங் தான் பொரிச்சு எடுத்தேன். செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. இதுக்கு வந்துட்டு கொஞ்சம் டிப்புமே ரெடி பண்ணியிருந்தேன். அது வந்து ஃபுல்லா நித்துவே வந்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டான். அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட்டா இருந்துச்சு. எப்பயுமே நம்பளுக்கு ஆஃப் அப்டின்னா, அன்னைக்கு நைட் உட்காந்து 12, 1 மணி வரைக்கும் ஏதாவது நியூ மூவி வந்துருந்துச்சு அப்டின்னா பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரி இந்த வீக் வந்து தக்லீஃப் மூவி தான் வந்திருந்துச்சு. அத ரிவ்யூ செக் பண்ணதுக்கு அப்புறமும் உட்காந்து மனதைரியத்தோட பார்த்துட்டு இருந்தோம். முக்கியமா வந்து நான் அந்த முத்தமலை சாங்க்காக தான் படத்தையே உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ரொம்ப பொறுமையா. ஆனா கடைசி வரைக்கும் அந்த பாட்டே இல்ல. நான் கூட சரி பிரிண்ட்ல தான் என்கிட்ட மிஸ் ஆயிடுச்சு போலன்னு நெனச்சா, அதுக்கப்புறம் நெறைய பேர் ரீல்ஸ்ல போட்டிருந்தாங்க. படத்துல பாட்ட காணோம்ப்பா அப்டின்ட்டு. மறாவது நாள் வந்து இடியாப்பம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இடியாப்பம் புளியறது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இத வந்துட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே நானு கத்தார் போம்போதே ஹஸ்பண்ட் சொன்னாங்க. வரும்போது இத வாங்கிட்டு வா அப்டின்ட்டு. ஆனா ஆஃப்லைன் ஸ்டோர்லேருந்து இது வந்து அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது எங்க ஊர் சைடு. அதனால இப்ப தான் வந்துட்டு நான் இங்க இருந்தே அமேசான்ல ஆர்டர் பண்ணி, அத வந்து என்னோட தங்கச்சி தான் ரிசீவ் பண்ணிட்டு, இப்ப கேரளா பையன் ஒருத்தவங்க வந்து வெக்கேஷன் போயிருந்தாங்க. அங்கருந்து ஊர்ல இருந்து கேரளாவுக்கு சென்ட் பண்ண சொல்லி, அவங்க தான் வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாங்க. இது கொண்டு வந்து 1 மாசம் ஆகுது. அதுக்கு வந்து இப்பதான் விடிவு காலம் வந்த மாதிரி அரிசி மாவெல்லாம் எடுத்து போட்டு அதுவும் வருமோ வராதோ அப்படிங்கிற சந்தேகத்தோடயே வந்துட்டு செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா வந்துட்டு ரொம்ப சூப்பரா வந்துருச்சு. புளியறதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. இடியாப்பத்துக்கு சிக்கன் ஸ்டியூ தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதுக்கு வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிச்சதுமே வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிட்டு கட் பண்ணி வச்சிருக்க காயை ஆட் பண்ணி அது நல்லா வதங்கினதுமே அது கூட சிக்கனையும் சேர்த்து வதக்கிட்டு 2வதா எடுத்த தேங்காய் பால் அதை ஊற்றி தான் நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது வெந்து வந்ததுமே ஃபர்ஸ்ட் எடுத்து வச்சிருக்க திக்கான தேங்காய் பால் அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிட்டு சிம்ல வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இதை வந்து கொதிக்கலாம் விடக்கூடாது. லைட்டா வந்து இந்த மாதிரி வந்ததுமே அது கூட கொஞ்சம் கரம் மசாலா, பெப்பர் தூள் ஆட் பண்ணி ஃபைனலாக கொஞ்சம் மல்லி இலையும் சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.